டெல்லியில் நில அதிர்வால் கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக பதிவான நில அதிர்வு. சுங்க கட்டணம் செலுத்துவதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறையில் புதிய விதிகள் அமல். ஃபாஸ்டாக் கணக்கில் இருப்பு இல்லை என்றால் 2 மடங்கு அபராதம் விதிக்க வழிவகை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பம் சுட்டெரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை நிதி கிடையாது என மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் என்றும் எச்சரிக்கை. மத்திய அரசிடமிருந்து கல்வி நிதியை பெறுவது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. சட்ட ரீதியாக அணுகுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் அதிமுகவின் கொள்கை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிப்பது சரியல்ல என்றும் விமர்சனம். காலாவதியான மொழிக் கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மும்மொழி கொள்கைக்கு காங்கிரஸ், பாமக, நாம் தமிழர், தாவேக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 112 இந்தியர்களுடன் அமிர்தசரஸ் வந்தடைந்த 3வது விமானம். கைகளில் விலங்கிடப்பட்டதா இல்லையா என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நேற்று ஒரே நாளில் 1,50,00,000 பேர் புனித நீராடல். மகா கும்பமேளாவிற்கு செல்லும் பக்தர்கள் அயோத்தி கோயிலுக்கும் செல்வதால் அலைமோதும் கூட்டம். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த வழக்கில் சிறப்பு குழு விசாரணை. சதி செயல் காரணமாக இருக்கலாம் என சந்தேகம். டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று நடைபெற இருந்த பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஒத்திவைப்பு. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 வாரத்தை கடந்த நிலையில் தொடரும் இழுபறி. திருவாரூரில் நிலத்தகராறு காரணமாக வீடு புகுந்து பொருட்கள் சூறையாடல். வேலியை பிடுங்கி எறிந்து வீதியில் அடித்துக் கொண்ட பெண்கள். திருப்பூர் அழகுமலை ஜல்லிக்கட்டில் முன்னேற்பாடுகள் சரியில்லை என கூறி வாக்குவாதம். காவல்துறை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததால் பரபரப்பு. சென்னையில் நில அபகரிப்பு புகாரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விருகை ரவியின் தம்பி கைது. காவலர்களின் வாகனங்களை அவரது ஆதரவாளர்கள் வழிமறித்து வாக்குவாதம் செய்ததால் பதற்றம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் நலமுடன் இருப்பதாகவும் ஞாயிறு பிரார்த்தனையில் பங்கேற்காததற்கு மன்னிப்பு வேண்டும் எனவும் மருத்துவமனையிலிருந்து அறிக்கை. ஐரோப்பிய பிராந்தியத்திற்கு பொது ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள். ரஷ்யாவை எதிர்கொள்ள இனி அமெரிக்கா உதவாது என அதிருப்தி. மார்ச் 22 தொடங்கும் ஐபிஎல் 18வது சீசனில் நடப்பு சாம்பியனை எதிர்கொள்ளும் பெங்களூரு. சென்னையில் 7வது லீக் நடைபெறும் நிலையில் முதல் ஆட்டத்தில் மும்பையுடன் பல பரீட்சை நடத்த உள்ள சிஎஸ்கே. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச வாரியர்ஸை வீழ்த்திய குஜராத் ஜெயின்ஸ் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி.
தலைநகர் டெல்லியில் சில நொடிகள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர். டெல்லி மற்றும் புறநகர் பகுதியான நொய்டாவில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவான நிலநடுக்கம் சில நொடிகள் உணரப்பட்டதால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலையில் டெல்லி மாநில காங்கிரஸ் நிர்வாகி அல்கா லம்பா மற்றும் பாஜக நிர்வாகியான டெஜிந்தர் பகா ஆகியோர் தங்கள் எக்ஸ் பக்கத்தில் நிலநடுக்கம் குறித்து கருத்து பதிவிட்டுள்ளனர். மேலும் மற்றொரு நபர் நில அதிர்வின் போது தனது வீட்டின் சிசிடிவி காட்சிகளை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஃபாஸ்டாக் முறையில் இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய நடைமுறைகள் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. கார் உரிமையாளரா நீங்க அப்ப நிச்சயமா நீங்க தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டாக் உரிமையாளர்களுக்கு இன்னையில இருந்து புதுசா விதிமுறைகள் அமலாகுது. முக்கியமா சொல்லணும்னா டோல் கட்டணங்கள்ல நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கதா இந்த புதிய விதிமுறைகள் அமலாகுது. முன்னாடிலாம் நீங்க சுங்கச்சாவடியை நெருங்கும் சமயத்துல ரீசார்ஜ் செய்ய முடியும். ஆனா இனிமே அது முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முக்கியமா சொல்லணும்னா சுங்கச்சாவடியை நீங்க நெருங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே 60 நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்க ரீசார்ஜ் பண்ணி இருக்கணும். அப்பதான் உங்களோட டிரான்சாக்சன் ஒப்புக்கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்க சுங்கச்சாவடியை தாண்டினதும் 10 நிமிடங்களுக்குள்ளார உங்களோட அக்கவுண்ட் பிளாக் லிஸ்டுக்கு போயிடுச்சுனாலும் உங்களுடைய டிரான்சாக்சன் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி 60 நிமிடங்களுக்கு முன்பாவே உங்களுடைய ஃபாஸ்டாக்ல போதுமான அளவு தொகை நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்க நிச்சயமா செக் பண்ணிக்கணும். சரி, என்னென்ன காரணங்களால உங்களோட ஃபாஸ்டாக் அக்கவுண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, போதிய பணம் இல்லாம, அதாவது டோல் கட்டணத்துல எவ்வளவு செலுத்தணுமோ அந்த அளவுக்கு பணம் இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, இந்த காரணத்தினால பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். நீங்க KYC அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃபாஸ்டாக் கணக்கு நிச்சயமா பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாகன எண்ணுக்கு சட்ட சிக்கல் இருக்கு, அதாவது வழக்கு பதியப்பட்டு இருக்கு அதுல அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். இதெல்லாம் இருக்கான்றத நீங்க சரி பார்த்துக்கணும். முக்கியமா தொலைதூர பயணம் போகும்போது நிச்சயமா உங்களோட பேலன்ஸ் கரெக்டா இருக்கா ஃபாஸ்டாக் அக்கவுண்ட்ல அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். இதை நீங்க ஃபாஸ்டாகோட வாடிக்கையாளர் போர்ட்டலை பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா நோட்டிபிகேஷன்ல உங்களோட அக்கவுண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்பட்டுச்சுன்னா அதுல காமிக்கும். குறைந்தபட்ச வைப்பு தொகை இருக்கா, KYC அப்டேட்டடா இருக்கா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணணும், இதெல்லாம் அப்டேட்டா இருக்கா அப்படின்றத இனிமே நீங்க சரியா செக் பண்ணணும். ஒருவேளை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களோட டிரான்சாக்சன் நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா ரெட்டிப்பு தொகையா அது உங்ககிட்ட இருந்து வசூலிக்கப்படும். புதுடில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் நிகழ்ந்தது எப்படி என ரயில்வே மற்றும் டெல்லி காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராட சனிக்கிழமை இரவில் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர். இதனால் சனிக்கிழமை இரவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரியாக 1500 முன்பதிவில்லா டிக்கெட்டுகளை விநியோகித்ததாகவும் 3 ரயில்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் அங்கு வழக்கத்தை விட 3 மடங்கு அதிக பயணிகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது ரயில் நிலையத்தின் 14வது நடைமேடையில் பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது. இந்நிலையில் கூட்டத்தை சமாளிக்க பிரயாக்ராஜுக்கு சிறப்பு ரயில் இயக்க முடிவெடுத்து 16வது நடைமேடையில் சிறப்பு ரயில் வரும் என அறிவிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 14வது நடைமேடையில் இருந்தவர்கள் சிறப்பு ரயிலில் இடம் பிடிக்க நடை மேம்பாலம் வழியாக 16வது நடைமேடைக்கு ஓடியுள்ளனர். அப்போது நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் என நூற்றுக்கணக்கானோர் தடுமாறி விழுந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடைசி நேரத்தில் ரயில் வரும் நடைமேடையை மாற்றி அறிவித்ததால் நெரிசல் ஏற்பட்டதாக கூறுவது தவறு எனவும், எதிர்பாராத வகையில் திடீரென அதிகரித்த கூட்டமும் அதனால் ஏற்பட்ட நெரிசலால் பலர் மயங்கி விழுந்ததுமே உயிரிழப்புகளுக்கு காரணம் என ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசலுக்கு சதி காரணமா என ரயில்வே துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. நெரிசல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 2 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை ரயில்வே அமைச்சகம் அமைத்துள்ளது. வடக்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை வணிக மேலாளர் நரசிங் தியோ மற்றும் வடக்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையர் பங்கஜ் கங்குவார் ஆகியோர் அடங்கிய அந்த குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. நெரிசல் சம்பவத்திற்கு சதிவேலை காரணமா என்றும் வதந்தியை பரப்பியதால் நெரிசல் ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் உயர்மட்ட குழு விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் இருந்த CCTV பதிவுகளை ஆய்வு செய்து வரும் விசாரணை குழு சம்பவத்தின் போது ரயில் நிலையத்தில் இருந்தவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகிறது. விசாரணை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அழைத்துக் கொண்டு 3வது விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் வந்திறங்கியது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றதை அடுத்து அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது நாடுகளுக்கு அமெரிக்க அரசு அனுப்பி வருகிறது. அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 104 பேர் கைது செய்யப்பட்டு இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இதையடுத்து 2ஆம் கட்டமாக 119 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். அவர்களும் கை மற்றும் கால்களில் விலங்கிடப்பட்டிருந்தனர். ਸਾਨੂੰ ਕਦੇ ਕਹਿ ਦਿੰਦੇ ਸੀ ਤੁਹਾਨੂੰ ਇੱਥੋਂ ਰਿਲੀਜ਼ ਕਰ ਦਾਂਗੇ, ਨੈਕਸਟ ਕੈਂਪ 'ਤੇ ਸਿੱਟ ਦਾਂਗੇ, ਉੱਥੋਂ ਤੁਸੀਂ ਆਪਣਾ ਵਕੀਲ ਕਰ ਲਿਓ। ਜਿੱਦਾਂ ਵੀ ਸਾਡੇ ਕੋਈ ਬਿਆਨ ਨਹੀਂ ਹੋਈ, ਕੋਈ ਸੁਣਵਾਈ ਨਹੀਂ ਹੋਈ। ਤਾਂ ਉਹਨਾਂ ਨੇ ਤੁਹਾਡੇ ਧੱਕਾ ਕੀਤਾ, ਹੱਥਕੜੀਆਂ ਵੀ ਹਾਂਜੀ ਹਾਂਜੀ, ਉਹਨਾਂ ਸਾਡੇ ਪੈਰਾਂ 'ਤੇ ਹੱਥਕੜੀਆਂ ਲਾਈਆਂ, ਹੱਥਾਂ 'ਤੇ ਇਦਾਂ ਸੰਗਲ ਪਾਏ ਹੋਏ ਸੀਗੇ। இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் இருந்து 112 இந்தியர்களுடன் 3வது விமானம் அமிர்தசரஸ் விமான நிலையம் வந்தடைந்தது. இந்த விமானத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த 44 பேரும், குஜராத்தைச் சேர்ந்த 33 பேரும், பஞ்சாபைச் சேர்ந்த 31 பேரும், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேரும், ஹிமாச்சல் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒருவரும் வந்தடைந்தனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பிரதமர் மோடி சந்தித்த பிறகு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அழைத்து வரும் முதல் விமானம் இதுவாகும்.